ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இன்னு வைகாசி அனுஷ நட்சத்திரம், பெரிய பட்டரும் ஸ்ரீராம பிள்ளையினுடைய திருவவதார திருநக்ஷத்திரம். நாம் பராங்குஷ நாயகியும் ஆச்சாரிய கிருதயம் என்கின்ற பகுதியை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். இன்னு சுவாமி பட்டரினுடைய திருநக்ஷத்திரம் என்பதனாலே அவரை பற்றி ஸ்மரிக்காமல் இருக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் இன்னும் அவரை அனுபவித்து நாள பராங்குஷ நாயகி என்கின்ற பகுதி மறுபடியும் ஆச்சாரிய ஹிருதயத்தோடு நாம் சேர்ந்து அனுபவிப்போம். பராசர பட்டரும் சுவாமி ஸ்ரீராம பிள்ளையினுடைய அவதாரஸ்தலம் திருவரங்கமே ஆகும். தகப்பனார் கூரத்தாழ்வான், தாயார் ஆண்டாள். பராசர பட்டரினுடைய திருக்குமாரர் நடுவில் திருவீதி பட்டர். இவருடைய ஆச்சாரியன் சுவாமி எம்பாரே ஆவார். சிஷ்யர் நம்ஷீயர். ஸ்ரீபராசர பட்டாரியாக ஸ்ரீரங்கேச புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதா ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேயஸ்து பூயசே என்பது இவருடைய தனியனாகும். ஸ்ரீராம பிள்ளையினுடைய தனியன் வேதவியாச பட்டர் அப்படின்னு இவருக்கு திருநாமம். ஸ்ரீ வேதவியாச பட்டாரியம் ஸ்ரீரங்க ஸ்தலவாசினம் ஸ்ரீவத்ச சின்ஹ சத்புத்திரம் வந்தே ஸ்ரீராம தேசிகம் என்பது இவருடைய தனியன். ஸ்ரீவத்ச சின்ன சத்புத்திரம், ஸ்ரீவத்ச சின்ஹ மிஸ்ரேபியோ அப்படின்னு சுவாமி கூரத்தாழ்வானுக்கு சொல்லக்கூடியது. அவருடைய சத்புத்திரரானவர் வேதவியாச பட்டர். ஸ்ரீ வேதவியாச பட்டாரியாம், ஸ்ரீரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணினவர் அப்படின்னு இவருடைய தனியன். அவருக்கு நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னும். பராசர பட்டர் ஸ்ரீவத் ரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதா கூரத்தாழ்வானினுடைய திருக்குமாரரானவருக்கு நான் நமஸ்கரிக்கின்றேன் என்பது பராசர பட்டருக்கும் முறையே தனியனாகும். பட்டரை போத்தி சொல்லக்கூடியதான உபதேச ரத்ன மாலை பாசுரம் பெரிய ஷீயர் நமக்கு காட்டுகின்றார். தம் ஷீரை ஞானியர்கள் தாம் புகழும் வேதாந்தி, நம் ஷீயர் தாம் பட்டர் நல்லருளால், பட்டரினுடைய அருளாலேயே இப்படி புகழும்படியான பெயர் பெற்றார். எஞ்சாத ஆர்வமுடன் மாறன் மறைப்பொருளை ஆய்ந்து உரைத்தது ஏர் 9,000 அப்படின்னு. இப்படி பராசர பட்டர்கள் அருளியுள்ள தனியன்கள்னு பார்த்தா ஆழ்வார்கள் விஷயமாக பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத பக்திசார குலசேகர யோகிவாகான்னு நாம் நித்தியம் ஸ்மரிக்கக்கூடியதான தனியன். திருப்பாவையிலே நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தம் உத்போத்திய கிருஷ்டம் கோதாதஸ்யை நமைதம் இதம் புய ஏவாஸ்து புயகான்னு இவர் அருளியது. திருவாய்மொழி விஷயமாக தனியன் இவர் அருளினது வான்திகழும் சோலை மதிளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ன தமிழ் மறைகள் 1000. நம்மாழ்வார் அருளின 1000 பாசுரங்களும் மதிளரங்கருக்கே, அரங்கனுக்கே 1000 சாதித்தார் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார். அதே அடுத்தது மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகினும் அர்த்த பஞ்சகத்தை சொல்லக்கூடியதான ஒரு தனியனையும் நமக்கு இங்கே காட்டுகின்றார். ஸ்ரீராம பிள்ளை அருளி செய்த நான்முகன் திருவந்தாதி தனியன் என்னது? நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல்னு மழிசை பிரானடியே வாழ்த்துன்னு திருமழிசை ஆழ்வாரை வாழ்த்துவது அப்படின்னு இவர் அருளினது தனியன் நான்முகன் திருவந்தாதிக்கு. இப்படி பராசர பட்டர் அருளி செய்த கிரந்தங்கள்னு நாம் பார்த்தோம்னா ரங்கநாத ஸ்தோத்திரம், ரங்கராஜஸ்தவம், அஷ்டஸ்லோகி, குணரத்ன கோஷம், கைசிக புராண வியாக்கியானம், மைவண்ண நருங்குஞ்சி திருநெடுந்தாண்டக பாசுர வியாக்கியானம், பவத்குண தர்ப்பணம் அப்படின்னு விஷ்ணு சகசிரநாம ஸ்லோகங்களை எல்லாம் விவரிக்கக்கூடியது. நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளும் பொழுது பல சமயங்களில் பட்டர் அவ்வழகிலே ஈடுபட்டு வெவ்வேறு சமயங்களிலே அருளி செய்ததான கட்டியம், திருமஞ்சன கட்டியம் அப்படின்னு சொல்கிறார்கள். இன்னும் வழக்கத்தில் இருக்குது. தத்வரத்னாகரம், பிரணவ விவரணம், கிரியாதீபம், தத்வத்ரய ஸ்லோகம், இப்படி இவர் செய்தருளின நூல்கள் பல உண்டு. பல நூல்கள் இப்பொழுது தற்சமயம் கிடைப்பதற்கும் இல்லை அப்படின்னும் சொல்கிறார்கள். அப்படி இந்த சுவாமி பட்டருக்கு எம்பெருமானார் எம்பாரையே ஆச்சாரியராக நியமனம் பண்ணி அந்த குழந்தைகளை வளர்க்கும்படிக்கு சொன்னார். குழந்தைகள் இருவரும் அரங்கனுடைய அருளாலே நம்பெருமாள் அமுது செய்த அக்கார வடிசல்
அதை உண்டு இந்த பிள்ளைகள் அவதரிக்கும்படிக்கு கூரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் தன்னுடைய அடியார்களான கைங்கரியப்பரர்களுக்கு நியமனம் பண்ண அரங்கன் அமுது செய்த அமுதையே ஆண்டாளும் குரத்தாழ்வானும் உண்டார்கள். அதனாலே இவர்களுக்கு குழந்தைகள் 2 பேருமே ஒரே சமயத்திலே பிரபன்ன குல கொழுந்தான குழந்தைகள் அவதாரம் பண்ணினார்கள். வைகாசி அனுஷத்தில் அந்த குழந்தைகளை எடுத்து வர சொல்லி எம்பெருமானார் எம்பார் இடத்துல சொல்ல, எம்பார் எடுத்து வரும்போது திருஷ்டி பட்டு விடுமோ அப்படின்னு அதற்கு ரட்சையா துவயத்தை அனுசந்தித்து கொண்டு வாழ்த்தி கொண்டே வந்தார். அதை பார்த்து இந்த குழந்தைகளை பார்த்து எம்பெருமானார், இந்த குழந்தைகளிடத்துல துவயம் பரிமளிக்கின்றதே, இது எப்படி இப்படி செய்தீர், என்ன நடந்தது அப்படின்னு கேட்க எம்பார் சொல்றார், இந்த குழந்தைகளுக்கு காப்பாக துவய அனுசந்தானம் செய்து கொண்டே வந்தேன் அப்படின்னு சொன்னார். உடையவர் இதை பார்த்து முகந்து, இன்று முதல் நீரே அவருக்கு ஆச்சாரியராக இருப்பீர் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு எம்பெருமானார் பெரிய குழந்தைக்கு பராச்சர பட்டர்னும் சின்ன குழந்தைக்கு வேதவியாச பட்டர் அப்படின்னும் திருநாமம் சாத்தினார். இதன் மூலமாக ஆளவந்தாரனுடைய 2வது மனக்குறையையும் பூர்த்தி செய்து விட்டார். 3 குறைகளில் 2வது குறையை பூர்த்தி செய்து விட்டார். இப்படி குரத்தாழ்வானுக்கு அவதாரம் பண்ணினதாக இருந்தாலும் கூட ரங்கநாதன் பட்டரை புத்திரனாக அங்கீகரித்து கொண்டான். சின்ன பிராயத்திலேயே ரங்கநாதன் பட்டரை புத்திரனாக அங்கீகரித்து தன்னுடைய சந்நிதியிலே திருமணத்தூணின் அருகிலேயே தொட்டிலே இட்டு ரங்கநாச்சியாரும் தாமுமாக சீராட்டி வளர்த்தார்கள். அப்படி வளர்ந்த அந்த குழந்தை தவழ்ந்து சென்று பெருமாள் அமுது செய்வதற்கு சமர்ப்பித்திருக்கக்கூடிய அடிசில கைகளாலே அப்படியே அள்ளி அலைந்து துழாவி இருப்பதை பார்த்து இவர்கள் 2 பேரும் ஆனந்தத்தில் இருப்பார்களாம். பெருமாளும் தாயாரும் அந்த இன்னடிசலை மிகவும் பிரியமானதாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வானாம். இப்படி ரங்கநாதன் பட்டரை அபிமானித்து புத்திர ஸ்வீகாரம் செய்தருளப் பெற்ற பாக்கியம் அவருக்கு கிடைத்ததனாலே அவரை ரங்கநாத புத்திரர் அப்படின்னும் கொண்டாடும்படிக்கு அழைக்கப்பட்டார். அதுக்கு மேலே ஆழ்வான் தாமே குமாரர்களுக்கு திருவாய்மொழி முதலான அருளி செயல்களை எல்லாம் பாசுரங்களினுடைய அர்த்தத்தை எல்லாம் விளக்கி கொண்டு வந்தார். திருமந்திர அர்த்தத்தையும் சொல்ல நேரிட்டது. அப்போ திருமந்திர அர்த்தத்தை ஆச்சாரியன் எம்பாரிடம் கேட்டுக்கொள்ளுங்கோள் அப்படின்னு சொன்னார். அதற்கு உடனே இவர்கள் சொன்னார்கள், மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படிங்கிற பாசுரம் நினைவுக்கு வந்தது. அடுத்த நிமிடம் யார் உயிரோடு இருப்பார்கள் அப்படிங்கிறது நிலை இல்லை, அதனால இப்பொழுதே இதனுடைய பொருளை கேட்டு நலனடையுங்கள் அப்படின்னு ஆழ்வான் திருமந்திர அர்த்தத்தை உபதேசமும் பண்ணி வைத்தார் அப்படின்னு சொல்றது. அதனாலே ஆழ்வானும் ஆச்சாரியராக இருந்தார் அப்படின்னு. இப்படி இந்த பட்டருக்கு வேதாந்தாச்சாரியார் அப்படின்னும் ஒரு திருநாமம் உண்டு. வேதாந்த உபன்யாச வைபவத்தை கேட்டு எம்பெருமானார் பட்டருக்கு வேதாந்தாச்சாரியார் அப்படின்னு சிறப்பு பெயரை கொடுத்தார். நம்பெருமாள் எம்பெருமானாருக்கு ஆதிபத்திய பட்டமும் பட்டருக்கு இலவச பட்டமும் கொடுத்தார் அப்படிங்கிறது இவருடைய வைபவத்தில் உண்டு. எம்பெருமானாரும் பட்டரும் இந்த லோகமே உய்வடைய வேண்டும் அப்படிங்கிறதுனால பல மொழிகளிலே, அதாவது வடமொழி தென்மொழியிலே வியாக்கியானத்தை கொண்டு உபய வேதாந்த பிரவர்த்தனங்கள்லாம் செய்து கொண்டு வந்தார்கள். அதை பார்த்து நம்பெருமாள் மிகவும் திருவுள்ள முகந்து ஆச்சாரிய ஆதிபத்தியத்தில் எம்பெருமானாருக்கு பட்டாபிஷேகமும் பட்டருக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகமும் செய்யுங்கோள் அப்படின்னு அடியார்களிடத்திலே அர்ச்சக முகைமை ஆக்ஞாபனம் பண்ணினார். திருப்பரியட்டம் திருமாலை இதெல்லாம் அனுப்பி அவர்களை கௌரவப்படுத்தினார். அப்படி நம்பெருமாளுடைய நியமனப்படி தொண்டர்கள் எல்லாரும் மட்டற்ற மகிழ்ச்சி சொல்லவே முடியாது, அப்படி அளவற்றதான மகிழ்ச்சி கொண்டு எம்பெருமானாரையும் பட்டரையும் பிரம்மரதத்தில் ஏற்றி திருவரங்கம் முழுக்க வீதிகள் முழுக்க வந்து திவ்ய சிங்காசனத்தில் இருவரையும் எழுந்தருள பண்ணி கொண்டு அவர்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு மந்திரபூர்வமாக அபிஷேகம் எல்லாம் பண்ணினார்கள். முன்பு திருவயோத்தியில் இருந்தவர்கள்லாம் பார்த்து சொன்னார்களாம், இப்படித்தான் ராமனுக்கும் பரதாழ்வானுக்கும் பட்டாபிஷேகம் செய்தது போல இருக்கு. அப்படி வெகு விமர்சையாக எம்பெருமானாருக்கு ஆச்சாரிய ஆதிபத்திய பட்டமும் பட்டருக்கு இளவரச பட்டமும் இப்படி சூட்டி எம்பெருமான் சூட்டினானே என்ன அவர்கள்லாம் பார்த்து அப்படி களிப்போடு இருந்தார்களாம். அவர்கள் 2 பேரையும் வருவதை பார்த்து அப்படி ஒரு களிப்போடு கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்றது.
முன்ன திருவயோத்தியில ராமர் தன்னுடைய புத்திரர்களான லவக்குச்சர்களை கொண்டு ராமாயணத்தை கானம் செய்ய சொல்லி கேட்டார். அவர்கள் வாயிலாக ராமன் கேட்டது போல லக்ஷ்மணன் அவதாரமாகிய இளையாழ்வார் எம்பெருமானார் சுவாமி உடையவர் பராசர பட்டரையும் வேதவியாச பட்டரையும் அழைத்து ராமாயணத்தை சொல்ல கேட்டு ஆனந்தமடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு மேலே எம்பெருமானார் திருமேனி தளர்ந்தது, பரமபதமடைய திருவுள்ளம் கொண்டார். தொண்டர்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னார், பட்டரே இனிமேல் நம்முடைய தர்சனத்துக்கு பிரவர்த்தகராவார். பட்டரை காட்டிக் கொடுத்தார். இவரை நம்ம போலவே பார்த்து கொள்ளுங்கோள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு பட்டரை பார்த்து மேல் நாட்டிலே, அதாவது திருநாராயணபுரத்திலே வேதாந்தி மாதவசூரின்னு ஒரு பெரிய வித்வான் இருக்கார், நீர் அங்கே போய் அவரை திருத்தி நம் தர்சனத்துக்கு பிரவர்த்தகராக வேண்டும் அப்படின்னு அருளி செய்தாராம். பட்டர் உபன்யாசம் செய்யும் பொழுது விஷயங்களை எல்லாம் நன்கு விளக்குவார், சின்ன சின்ன கதைகளை சொல்லுவார். அப்படி ஒரு கதைதான், தலையிலே மயிரில்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தன் நெற்களத்தில் வேலை செய்து கொண்டிருந்தானாம். அப்போது அறிவு கூர்மை உடையவனான ஒரு யாச்சகன் அங்கே வந்தான். அவனை பார்த்து சொன்னான், நீ இப்படி உன்னுடைய தலைமயிரை பேணாமல் தனியே நின்று இப்படி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொன்னானாம். அதை கேட்டு இவன், எதற்காக நீர் வந்தீர் அப்படின்னு வந்தவனை கேட்க, நான் வந்து பார்த்து போக வந்தேன் அப்படின்னு சொன்னானாம். சரி, ஒரு நெற்கோட்டையை கொண்டு போமே அப்படின்னு எடுத்து கொடுத்து அனுப்பினானாம். அதனை கொண்டு போகும்போது எதிரே வந்த ஒருவன், இது எங்கே இருந்து பெற்றுக்கொண்டு வந்தாய் அப்படின்னு சொல்ல, அவன் மொட்டை தலையன் தந்தான் அப்படின்னு இவன் சொன்னானாம். அதை கேட்ட அந்த வழிப்போக்கன் களத்துக்கு வந்த நெல் பரிமாறுகின்றவனை பார்த்து, இன்னான் இப்படி வந்து போனவன் உன்னை வயது விட்டு போறானே அப்படின்னு இவனிடத்துல கோள் சொன்னானாம். அதை கேட்ட அவன் என்ன சொன்னான், என் நெல்லையும் கொண்டு என்னையும் திட்டி போனானா அப்படின்னு சொல்லி நெற்கோட்டையை பறித்து கொள்ள எண்ணி அவனை தொடர்ந்து பின்னையே ஓடிப்போனானாம். அவன் அப்படி ஓடி வருவதை திரும்பி பார்த்த இந்த யாச்சகன் அவன் அருகில் வந்தவுடன், எதற்காக இப்படி ஓடி வந்தாய், உன்னுடைய தலையிலே மயிர் அலைய அலைய ஓடி வரா நின்றீரே அப்படின்னு மீண்டும் புகழ்வது போல அவனை இகழ்ந்தானாம். அதை கேட்டவுடன் அந்த நெல்லை வைத்து கொண்டிருந்தவன் சொன்னானா மகிழ்ச்சியோடு, ஒன்றுமில்லை, இன்னமும் உனக்கு ஒரு நெற்கோட்டை கொண்டு போக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னானாம். இப்போ இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா, இவ்வுலகத்தில் பேதையர் சிறிதும் பொருந்தாத விஷயங்களை தங்கள் இடத்துல வந்து சொல்லி துதித்தாலும் அது நமக்கு தகுதி அல்லது அப்படின்னு எண்ணி நாம் நாணம் கொள்ள வேண்டும். நம்மிடத்துல தகுதி இல்லாத விஷயங்களை ஒருத்தர் வந்து சொல்கிறாரே அப்படின்னா அதற்கு நாம் எதற்காக நம்மிடத்தில் இப்படி சொல்கிறார் அப்படின்னு இப்படி சொல்கிறதுக்காக நாம் நாணம் கொள்ள வேண்டும். ஆனால் நாணம் கொள்ளாமல் அந்த ஸ்துதியை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி துதித்தவதற்கு நாம் விலை மதிப்பில்லாத பொருட்களையும் கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாராம். இப்படி சொல்கிறது உபன்யாசங்கள் சொல்கிற போது இப்படி பல கதைகளை சொல்லும் பொழுது இந்த கதையையும் சில உபன்யாசம் செய்யக்கூடிய சமயத்திலே சொன்னாராம். அப்படி நஞ்சியரை திருத்தி பணிகொண்டு 10 நாள் எம்பெருமானாரின் திருவுள்ளப்படி மேல்நாடு சென்று அங்கிருந்தவர்கள் சொன்னபடி வேதாந்தியை சந்திப்பதற்கு மாறுவேடத்தில் சென்று 9 நாட்கள் வாதம் முடிந்து 10ஆம் நாள் வேதாந்தி விசிஷ்டாத்வைத்த மதமே சிறந்ததுன்னு ஒப்புக்கொண்டு பட்டர் திருவடிகளில் சரணடைந்தார். அதுக்கு பின்ன பட்டர் இவருக்கு பஞ்சசம்ஸ்காரங்களை எல்லாம் பிரசாதித்து அதுக்கு பின்னே ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தார்கள். அதைத்தான் திருநெடுந்தாண்டக தொடக்கம் அப்படின்னு கொண்டாடுகின்றோம் நாம். அத்தியன உற்சவம் அப்படிங்கிற உற்சவத்தில் முதல் நாள் திருநெடுந்தாண்டக தொடக்கம் என்ன சொல்கிறது, இந்த திருநெடுந்தாண்டகத்தை கொண்டே இங்கே பட்டர் வேதாந்தியை வென்றார் அப்படின்னு சொல்கிறது. அப்படி கூரத்தாழ்வானுக்கு பெரிய பெருமாளினுடைய கிருப்பையால் வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்திலே 2 திருக்குமாரர்கள் அவதாரம் பண்ணினார்கள்னு பார்த்தோம். நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி முதலிய திவ்ய பிரபந்தங்களின் அர்த்த விசேஷங்களை உள்ளபடிக்கு உணர்ந்து வெளியிட வல்லவர் பட்டர் அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாகத்தான் நம்மாழ்வார் அவதாரம் பண்ண வைகாசி விசாகத்திற்கு அடுத்த நாளே வைகாசி அனுஷ தினத்திலே இவர் திருவவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுறது. கடைசியாக வார்த்தா மாலையிலே 88வது வார்த்தை, பட்டர்
திருவாராதன கிரமம் பற்றிய விவரணமான ஒரு வார்த்தையோடு நாம் இன்று இந்த அனுபவத்தை முடித்துக்கொள்வோம். பட்டர்னுடைய சிஷ்யர் சோமாயாஜியர் சோமயாகம் செய்து வேதத்தினுடைய பூர்வ பாகத்தில் ஊன்றி இருப்பார். ஒரு நாள் அவர் பட்டரிடத்தில் எனக்கு திருவாராதன கிரமத்தை அருளி செய்ய வேண்டும்னு பிரார்த்தித்து நின்னார். இப்படிப்பட்டவர்களுக்கு திருவாராதனம் விஸ்தாரமாக இருந்தால் ஒழிய அது பிரதிபத்தி பிறக்காது. அதனாலே பட்டர் அவருக்கு விரிவாக உடையவருடைய நித்திய கிரமத்தில் சொல்லப்பட்ட திருவாராதன முறையை காட்டி கொடுத்தாராம். அவரும் அதை கொண்டு நெடுநாட்கள் அதிக நாட்கள் இப்படி திருவாராதனம் பண்ணி கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்பொழுது 1-2 நாட்கள் பட்டர் திருவாராதனத்தை சேவித்தாராம். பார்த்து அங்கு தமக்கு அருளி செய்தவை ஒன்றுமே பட்டர் செய்யும்படிக்கு இவர் பார்க்கவே இல்லை. பட்டர் திருவாராதனம் பண்ணி அருளின கிரமம் என்னன்னா, பட்டர் திருவாராதன பெருமாளினுடைய திருநாமம் தெற்காழ்வார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி சேலை சாத்தி திருநாமம் சாத்தி அமுது செய்ய தளிகை வைக்கும் பொழுது பட்டர் தெற்காழ்வாரை எழுந்தருளி வித்து கொண்டு வாருங்கோள்னு சொல்லுவார். தமக்கு படைத்த திருப்போணகத்தையும் தண்ணீர் அமுதையும் அமுது செய்ய பண்ணி வைத்து பிரசாதப்படுவாராம். அவ்வளவுதான் திருவாராதன கிரமம். அமுது செய்வார், தண்ணீரையும் அமுது செய்வார், போனகத்தையும். அதை கண்ட அந்த வைஷ்ணவர், எனக்கு அருளி செய்தபடி நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லையே, இதற்கு என்ன காரணம்? எனக்கு நீங்கள் விஸ்தாரமா திருவாராதனம் பண்ணும்படிக்கு சொன்னீர், ஆனால் நீங்கள் இப்போ ஒன்றுமே செய்யவில்லையே அப்படின்னு கேட்டாராம். அதற்கு பட்டர் சொன்னார், எல்லா வேத சாஸ்திரங்களையும் கொண்டு எம்பெருமானை பார்த்து தரித்து நின்று நீண்ட நேரம் திருவாராதனம் பண்ண வல்லுவர் நீர். எம்பெருமானுடைய பெருமைக்கும் உம்முடைய வன்மைக்கும் பொருந்தும்படியாகன்னா நான் இங்கே திருவாராதன கிரமத்தை உபதேசித்தேன். ஆனா நானோ எம்பெருமானை கண்டவுடன் ஆழ்வார்களைப் போல கால் ஆழும், நெஞ்சு அழியும், கண் சுழலும், அப்படி தளர்ச்சியுடையவனான் அடியேன். அதனால இப்படி சுருக்கமான திருவாராதன கிரமமே பொருந்தும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு கைசிக துவாதசி அன்று பெருமாள் சந்நிதியிலே பராசர பட்டர் கைசிக புராணம் வாசித்தருளினார். அந்த அழகில அப்படியே சொக்கி மயங்கி விட்டாராம் நம்பெருமாள். பட்டரே, உமக்கு மேல் வீடு தந்தோம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். இவரும் இதை மகாப்பிரசாதம் அப்படின்னு அங்கீகரித்தருளினார். பெருமாள் தம்மை விசேஷ கடாட்சம் செய்தருளின உபகாரத்தை சிந்தித்து சிந்தித்து, நாயந்தே, ஆசன பத்மத்திலே அழிந்தியிட்ட திருவடித் தாமரைகளும் அஞ்சேல் என்ன கையும் கவித்த முடியும் முறுவல் பூரித்த சிவந்த திருமுக மண்டலமும் திருநுதலில் கஸ்தூரி திருநாமமும் பரமபதத்திலே காணவில்லை என்றால் ஒரு மூலையடியே முறித்து கொண்டு குதித்து மீண்டும் வருவேன், திருவரங்கத்துக்கே வருவேன் அப்படின்னு சொன்னாராம். இதே போலே சிரித்த முகமும் பத்மத்திலே ஆசன பத்மத்திலே அழுந்தின திருவடித் தாமரைகள், அஞ்சேல்னு கை, முறுவல் பூரித்த சிவந்த திருமுக மண்டலம், இதெல்லாம் அங்கே இல்லை. பரமபதத்திலே தேவரீர் அப்படி எழுந்தருளிருக்கவில்லை என்று சொன்னால் அடியேன் திருவரங்கத்துக்கே அங்கே முதித்து கொண்டு பரமபதத்தை மூளையடியே முறித்து கொண்டு மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொன்னார். நம்பெருமாளையும் பெரிய பெருமாளையும் ஆபாத சூடம் அனுபூயம்னு சொல்கிறபடிக்கு திருவடி முதல் திருமுடி வரை அனுபவித்து திருமாளிகைக்கு எழுந்தருளினார். நஞ்சியரையே இந்த தர்சனத்தின் தலைவராக்கினார். அதுக்கு பிறகு திருநாடு அலங்கரித்தார் அப்படின்னு பட்டர்னுடைய வைபவம், அவருடைய ஏத்தம் இப்படி சுருக்கமாக இன்று நாம் இந்த குறுகிய கால அவகாசத்தில் நாம் அனுபவித்தோம். பட்டரை ஸ்மரிக்காமல் நாம் இருக்கவே முடியாது. ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகையும் தார்சஷ்யாத்ரி சிம்ஹாச்சலௌ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத்வாரவதரி வதீப்ரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் ஷாலகிராமகிரிம் நிஷேவ்யா ரமதே ராமானுஜோயம் முனிஹி அப்படின்னு சுவாமி பராசர பட்டர் ரங்கநாத ஸ்தோத்திரத்திலே ராமானுஷரை பற்றி அருளியுள்ள ஸ்லோகம். அத்தனை திவ்ய தேசங்கள் சுவாமி எம்பெருமானார் இப்படியெல்லாம் மங்களாசாசனம் பண்ணினார் அப்படின்னும், சுவாமி எம்பார் தன்னுடைய ஆச்சாரியராக இருந்து எம்பெருமானார் திருவடிகளை காட்டிக் கொடுத்தார், அதனாலே ஓய்வு பெற்றோம் அப்படின்னு நமக்கு காட்டுவது போலே இங்கே பட்டர்னுடைய வைபவம் அமைந்திருக்கின்றது. நாமும் பட்டர் திருவடிகளை சதா ஸ்மரித்து கொண்டு அவரவர்கள் ஆச்சாரியர்கள் திருவடிகளை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானார் திருவடிகளின் மூலமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பேத்தை எம்பெருமான் நல்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்திருப்போமாக.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பட்டர் திருவடிகளே சரணம்.